ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ நம்ம தேர்ட் கொஸ்டின் ஃப்ரம் கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நான் போன வீடியோ என்ன பார்த்தோம்னு சொல்லிடுறேன். ஸோ போன வீடியோல ஆக்சுவலா நம்ம சப்ட்ராக்ஷனுக்கும் டிவிஷனுக்கும் ஏன் கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அப்ளை ஆகாதுன்னு பார்த்தோம். ஸோ அந்த வீடியோ பார்க்கலாம். அந்த வீடியோ பார்த்துட்டு இன்னைக்கு கேட்கோங்க. ஸோ இன்னைக்கு வீடியோ நம்ம இந்த ஹோம்ஒர்க் கொஸ்டின் தான் டேக்கிள் பண்ண போறோம். ஸோ அதை பார்த்துடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் ஸ்பேஸ் நல்லா கிளியர் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். இதுல என்ன கேக்குறாங்கன்னா, வெரிஃபை வெதர் 11 into 9 equal to 9 into 11 using commutative property. So a into b is it equal to b into a1 கேக்குறாங்க. இஸ் ஏ இன்ட்டு பி ஈக்குவல் டு பி இன்ட்டு ஏ, இதான் அவங்க கேட்குற ஸ்டேட்மெண்ட். ட்ரூவா ஃபால்ஸான்னு கேட்குறாங்க. ஸோ நீங்கள் ஃபைனல் அவுட்புட் செக் பண்ணாலே உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ 11 to 9 என்ன வரும் உங்களுக்கு? 11 into 9 ஈக்குவல் டு 99. அதே மாதிரி 9 into 11 போட்டாலும் உங்களுக்கு 99 தான் கிடைக்கும். இப்போ என்ன அர்த்தம்? இது ரெண்டும் ஈக்குவல் தான் அர்த்தம். இதுவும் ஈக்குவல் தான் அர்த்தம். சின்ஸ் போத் கிவ்ஸ் ஸ்பிட்ஸ் அவுட் 99 as அவுட்புட். ஸோ ரெண்டும் ஈக்குவல் தான். ஸோ 11 into 9 இஸ் ஆக்சுவலி ஈக்குவல் டு 9 into 11. ஸோ அவ்வளோதான். ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்டு. இவ்வளோ பண்ணா போதும். நீங்கள் வெறும் ஃபைனல் அவுட்புட் மட்டும் கண்டுபிடிச்சு சொல்லிட்டீங்கனாலே போதும். நீங்கள் ட்ரூ ப்ரூவ் பண்ணிடலாம். ஸோ இது உண்மைதான். ஏ இன்ட்டு பி ஈக்குவல் டு பி இன்ட்டு இட்ஸ் ட்ரூ. இட்ஸ் ட்ரூ ஃபார் எனி ஹோல் நம்பர், எனி ரேண்டம் ஸ்பெசிஃபிக் நம்பர், எனி ஸ்பெசிஃபிக் அன்னோன் நம்பர். ஸோ எனி ஸ்பெசிஃபிக் அன்னோன் நம்பருக்கு கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி இஸ் ட்ரூ ஃபார் அடிஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷன். ஓகேவா? ஸோ இது புரிஞ்சுக்கிட்டா போதும். இப்போ நம்ம இன்னும் ஒரு கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சால்வ் யூசிங் கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி 8 into 15 வந்து 15 into 8 கேட்குறாங்க. அதே மாதிரி தான் கேட்குறாங்க. ஸோ அதே ரூல் தான். நீங்கள் வெறும் கண்டுபிடிச்சா போதும். ஸோ 15 into 8 என்ன வரும் உங்களுக்கு? 15 into 8னா எப்படி எழுதலாம் இதை? 15 into 10 minus ஓகே, டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். பட் 15 into 5 75, 90, 105 வருமா? ஆக்சுவலி ஆன்சர் வந்து 120 தான் வரும். ஸோ 15 into 8 இஸ் ஆக்சுவலி 120. 120. 8 into 15னால 120 தான் வரும். நான் ஏற்கனவே செக் பண்ணிட்டேன் அதை. 8 into 15 is also equal to 120. So since 15 into 8 equal to 120 and 8 into 15 is also equal to 120, இது ரெண்டு ஈக்குவல் தான். 15 into 8 is actually equal to 8 into 15. So hence proved. அவ்வளவுதான். ஸோ கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி இதில் ஒர்க் ஆகுது. ஸோ இப்போ இன்னும் மேபி இன்னொரு கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். ஓகே, இந்த கொஸ்டின் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின். இதை நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்துட்டேன் ஏன் ஒர்க் ஆகாதுன்னு. ஸோ சப்ட்ராக்ஷன் கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஒர்க் ஆகாது. ஸோ அதான் உங்களுக்கு க்ளூ. அதை பேஸ் பண்ணி நீங்கள் சால்வ் பண்ணுங்க. ஸோ இப்போ இன்னைக்கு வீடியோ நம்ம தேர்ட் கொஸ்டின் முடிச்சிட்டோம், ஃபோர்த் கொஸ்டின் முடிச்சிட்டோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூகுளில் நீங்கள் ஹிப்ஹாப் எக்ஸ்டெண்ட் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வரும். ஸோ இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.